பார்டர் கிராஸ் பண்ணி மெக்சிகோக்குள்ளே போக போகிறாங்க. இல்லீகலாக போகிற ரோடு பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். நோ டேட்டா, எக்ஸிட், டைரக்ட் எக்ஸிட். எப்படி ட்ரம்ப்பு தெரியும் உங்களுக்கு? மேலே ஹெலிகாப்டரில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வாப்பா தம்பின்னு தலையில் தட்டிட்டு கூட்டிகிட்டு போடுவாங்க. அமெரிக்காவுக்கு இல்லீகலாக வந்தால் உடனே ரிப்போர்ட் தான். இந்த பக்கம் போனால் யுனைடெட் ஸ்டேட்ஸு, இந்த போர்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மெக்சிகோ. பயங்கரமாக இருக்குங்க பீச்சு. இங்கே பாருங்க எத்தனை நாய் கொண்டு போகிறாரு பாருங்க. ரொம்ப ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து பண்ணு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் மேலே ஃபோட்டோ ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் பகுதியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் கிராஸ் பண்ணி மெக்சிகோக்குள்ளே போக போகிறோங்க. இங்கே பாருங்க, இதுதான் அமெரிக்காவுடைய பார்டர், அந்த பக்கம் மெக்சிகோ பார்டர். இப்போ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காக்குள்ளேருந்து பார்டர் நோக்கி வந்துட்டுருக்கு. சான் இசிட்ரோ இன்டர்நேஷ்னல் பார்டர்னு போட்டிருக்கு அதில். ஓகே, இப்போ வந்து நம்ம நடந்தே போக வேண்டியதான். நடந்தே அந்த பக்கம் அமெரிக்கா கிராஸ் பண்ணி மெக்சிகோக்குள்ளே போக போகிறோம். மெக்சிகோக்குள்ளே கூட மெக்சிகன் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்பானிஷ்லாம் பேசணும். அவ்வளோ அமீகோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும், வேலை தெரியாது. பார்ப்போம் நம்ம பயணம் எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு. நார்த் அமெரிக்காலேருந்து சவுத் அமெரிக்கா நோக்கி போகிறாங்க. ட்ரெயின் சூப்பராக இருக்குது. அவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்காங்க. பாஸ்போர்ட் மட்டும் போதுங்க, எந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படாது. ஸோ ட்ரெயினில் பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இறங்கி எல்லாம் பார்டருக்கு தான் போகிறாங்க. பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. மணிகிராம் இருக்குது, மெக்டொனால்ட்ஸ் கடை. ட்ரெயினில் தான் போகணுமா? அநியாயம் பண்ணுறாருங்க அவர். இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் பார்டரில் இருக்கோம். இங்கே யூஎஸ் கொடி இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம அந்த பக்கம் போனோம்னா அமெரிக்கன் பார்டர். ஸோ நம்ம இப்படி தான் போகணும். ட்ரெயின் ட்ராக்கை மாற்றி சான் இசிட்ரோ டிரான்சிட் சென்டர், இதுதான் ட்ரெயின் சென்டர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பாரக் ஒபாமா பிரசிடென்ட்னு போட்டிருக்கு. அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பண்ணது. இங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்கு, சான் இசிட்ரோ லேண்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரி, ஃபெடரல் போர்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, நோ ஆத்தரைசேஷன், நோ அன்ஆத்தரைஸ்டு அட்மிட்டன்ஸ்னு போட்டிருக்கு. தெரியாமல் உள்ள வந்து அதிகம் போட்டிருக்கு. இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்கோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டு மெக்சிகோன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் போகிறது மெக்சிகோ போயிட்டுருக்காங்க. இங்கே வரவங்க நீங்கள் பார்க்கலாம், நிறைய பசங்க, சின்ன பசங்களும் இருக்காங்க, பெரிய பசங்களும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. மெக்சிகோவில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அமெரிக்காவில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ரூல்ஸ்னால், மெக்சிகோலேருந்து காலையில் நீங்கள் கிளம்பி அமெரிக்காவுக்கு நீங்கள் படிக்க வரலாம். அமெரிக்காவில் படித்து முடித்ததுக்கப்புறம் சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். பார்டர் வழியாக பார்டர் கிராஸ் பண்ணி டெய்லியுமே. இது ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. இவங்க அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. படிக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்கூலு காலேஜ் தவிர வேலை செய்கிறவங்களும் காலைல வந்து வேலை பார்க்கலாம், ஈவினிங் ஆனால் திரும்ப வீட்டுக்கு போகலாம். டாலரில் என்ன தான் அவங்க சம்பளம் வாங்கினாலும் இந்த பார்டர்கிட்ட வந்து அவங்க பெசோவை மாற்றிக்கிட்டு உள்ள மெக்சிகோக்குள்ளே போக வேண்டியதான். சூப்பராக இருக்குல்ல. ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன், தெரிஞ்சு ஒரு ட்ரீட்டியுமே சைன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பாரா மெக்சிகோ இவன் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த பக்கம் போனால் யுனைடெட் ஸ்டேட்ஸு, இந்த போர்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மெக்சிகோ. சூப்பரில். ஸோ இப்போ நம்ம பார்டர் கிராஸ் பண்ணி போகிறதுனால கையில் ஒரு $100 மட்டும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போனோம்னா கரெக்டாக நம்ம சிம் கார்டு வாங்கிறதுக்கு உள்ள பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்தோடனே மெக்சிகோவில் தான் பேசுகிறாங்க அவங்களே. ஹலோ, ஹாய், ஐ வாண்ட் எக்ஸ்சேஞ்ச் $100. நோ ஹெல்மெட்டு, நோ ஃபோனு, நோ ஃபுட்டீஸு, நோ சன்கிளாஸ். ஆமாம், $100 வந்து பார்த்தீங்கன்னா 1720. ஓகே, 1720 பெசோ. ஸோ ஒரு பெசோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு $5.12 கிட்டே வருதுங்க. இந்த நாட்டோடைய பணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து $200 நம்ம ஊர் காசுக்கு கமிஷன் கிட்டே போயிருக்கு. மெயின் ஆஃபீஸ் அந்த பக்கம், டிரான்சிட் ஏரியா அந்த பக்கம். இப்போ அமெரிக்காவோட இமிக்ரேஷன் போகிறோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெக்சிகோ சைட் போவோம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம் உள்ள போய் ப்ராசஸ்லாம். ஸோ பார்டருக்குள்ளே போகிறாங்க. அப்போது பார்டருக்கு வெளியில் 4-5 ஃபோட்டோ வச்சு வாண்டட்னு போட்டிருக்கு. $5 மில்லியன் பே பண்ணுவாங்களாம்மா இவங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தா.
ஒரே ஆள் தாங்க, ஒரே ஆள் தான் வித்தியாசமாக இருக்காப்புல. பாருங்க, பார்டர் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாம் வேலையை முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஷாப்பிங்லாம் அதை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ட்ரம்ப்பு ஒரு கேட் ஒன்று உண்டாக்குனதில்ல, என்னங்க இந்த மாதிரி ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட்டு, வீசா, ஐட்னரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரிப்புக்கு. நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, குரூப் டூர் ரொம்ப சேஃபாக, ஏஜென்ட்டை நம்பலாமா? இதெல்லாம் ஜென்யூனான ஒரு டவுட் தான். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரிப்பேட். இது ஒரு ட்ராவல் ஏஜென்சி மட்டும் இல்லை, ப்ராப்பரான வீசா ப்ராசஸ், கிளியர் டாக்குமெண்டேஷன், நோ ஃபேக் ப்ராமிஸ்ங்க. ஸோ அதனால் ட்ரிப்பேட்டில் 5 ஏஷியா கண்ட்ரிக்கு 11 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூப்பரான பேக்கேஜ் போட்டு இந்த ட்ரிப்பை நீங்கள் புக் பண்ணலாம். இன்னும் சீட்டு கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக ட்ராவல் பண்ணாலும் சரி, பிளான் பக்காவாக கிளியராக இருக்குது. நானே பல கண்ட்ரி போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நவம்பரில் செம்மையாக போச்சு ட்ரிப்பு. அதனால தான் ட்ரிப்பேட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஹிடன் சார்ஜஸ் கிடையாது, ஓவரான ப்ராமிஸும் கிடையாது. ஸோ உடனே tripate.comல போய் நீங்கள் புக் பண்ணலாம். நீங்கள் போகிற கண்ட்ரிக்கு வீசா தேவைப்படுச்சுன்னா tripate.comலேயே புக் பண்ணலாம். எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட வீசா ப்ராசஸை சூப்பராக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரிப்பேட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஏன் அமெரிக்காவில் சீல் வைக்கல, எதுவுமே வைக்கலங்க, வெளில வந்துட்டேன். இது மெக்சிகோங்க. ட்ரம்ப் கட்டின கம்பி தெரியுமா? யாரும் உள்ளே இல்லீகலாக வரக்கூடாதுன்னு இந்த கம்பி தான். எப்படிங்க தெரியும் நான் வெளில போகிறேன்ட்டு? ஆட்டோமேட்டிக் ஏஐ கேமரா வச்சுருப்பாங்களா என்னன்னே தெரில. மெக்சிகோக்குள்ளே வந்துட்டாங்க. மெக்சிகோ கேட்டுங்க அது. அட கொடுமையே. எப்படிங்க, எப்படி ட்ரம்ப்பு தெரியும் உங்களுக்கு? அட கொடுமையே. நான் போகிறது எப்படி தெரியும் அமெரிக்காவுக்கு வெளில போகிறேன்ட்டு? எதுவுமே கேட்டால. ஸோ பார்டர்லேருந்து வெளில வந்தாச்சு. இந்த பக்கம் எங்கே போகிறீங்கன்னாங்க, டிஜுவானா 2 நாள், மெக்சிகன் சிட்டி 2 நாள்னு. அவ்வளோதான், போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. வெளில வந்தாச்சு. பார்டரில் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு நினச்சி கூட பார்க்கல மெக்சிகன் சிட்டி பார்டரு. பட் மெக்சிகோலேருந்து நம்ம உள்ளே போகல, அமெரிக்காலேருந்து மெக்சிகோ வந்திருக்கோம். மெக்சிகோலேருந்து உள்ளே போகிற பார்டருக்கு இப்போ அமெரிக்காக்குள்ளே உள்ளே போகிற பார்டரு ரொம்ப மோசமான பார்டரு. அதில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா அந்த பார்டரில்? நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜுவானா சிட்டியில் இருக்கோம், பார்டர் சிட்டியில். ஸோ அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் 2 நாளைக்கு. இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு நைட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்சிகோ மக்கள் வந்து இப்போ உள்ள இந்த நாட்டை விட்டு வெளியில் போய் அமெரிக்கா பக்கம் போகிறாங்க. லீகலாக போகிறாங்க. இல்லீகலாக போகிறதோடு பார்த்திங்கன்னா மோசமாக இருக்கும். நான் பார்க்குறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் தூரத்தில் அந்த போலீஸ் காய்ச்சல் தான். அந்த பக்கத்தில் வந்து ஒரு பார்டர் கம்பி மாதிரி எடுத்து பாருங்கள். அந்த கம்பி தான் ட்ரம்ப் கட்டினது, யாரும் தாண்டி போகக்கூடாதுன்றதுக்காக. அமெரிக்கா அந்த பக்கம், இந்த பக்கம் மெக்சிகோக்குள்ளே வந்தாச்சு. அடி எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய 75வது நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப்லாம் வைக்கலைங்க, வெறும் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேப்பரில் மட்டும் ஸ்டாம்ப் வச்சாங்க. என்ன கதைன்னு தெரியல. ஆனால் என்ன மேட்டர்னா, இப்போ அமெரிக்கா விட்டு வெளில வந்தோம்னா அமெரிக்காவில் எக்ஸிட் சீல் வைக்கணும். எக்ஸிட் சீல் வைக்கலை, எதுவுமே செக் பண்ணிட்டு எதுவுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக மெக்சிகோ இவங்க பார்டரில் உள்ள கம்ப்யூட்டர் அந்த டேட்டா பேஸோட கனெக்ஷன் இருக்கும் யூஎஸ்க்கு. அவங்க நம்ம இங்கே என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஓ, இங்கே பாருங்கள் காரு வரிசை நிற்கிதுல. ஃபுல்லாக அமெரிக்கா போகிறதுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பயங்கர தூரங்க. நின்று மெதுவாக போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த பக்கம் வரப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது, அந்த பக்கம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம மெக்சிகோக்குள்ளே வந்துட்டோம். மெக்சிகோக்குள்ளே நம்ம தங்க போகிற ஹோட்டல்கிட்ட போகிறதுக்கு மினி வேன் ஒன்று எடுத்து நம்ம வந்து உள்ளே போகணுங்க. சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்டர் கிராஸு. இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல, இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம அமெரிக்காவில் வந்து இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தோம். பட் மெக்சிகோவில் கார் எடுத்து அடி வச்ச வரைக்கும் இனிமேல் ஸ்பானிஷ், ஹோலா அமிகோ, கோமாஸ்டாஸ் அப்படின்னு போயிட்டே இருக்க தான். 4 வார்த்தையை வச்சு நம்ம எப்படி ஒரு நாடை ட்ராவல் பண்ணுவோம், அந்த மாதிரி 10-11 நாடையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கற்றுக்கணும், நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும். பட் மெக்சிகன் மக்கள் வந்து ரொம்ப அன்பான மக்கள்னு கேள்விப்பட்டேன். செம்ம ஃப்ரெண்ட்லி. ரேசிசம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இனப்பாகுபாடு எதுவுமே இல்லாமல் செம்மையாக பேசுவாங்க, செம்மையாக பழகுவாங்க. முக்கியமாக இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் வந்திருக்கோம், உள்ளே போய் பார்க்கலாங்க ஒவ்வொன்றா. இப்போ தான் ஐயா தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு.
நிறைய வீடு இல்லாத ஆட்களை பார்க்க முடியுதுங்க. நிறையா பேர் ஏதோ ட்ரெயின் போடுறாங்க போல் மேலே, மெட்ரோ ட்ரெயின் யூஎஸ் போகிறதுக்கு. வந்துட்டு அவ்வளோதான், நார்மலாக இருக்குங்க. அந்த பக்கம் அமெரிக்கா எப்படி இருக்குது, அப்படியே ஒரு ரோடு தாண்டி வந்தோடனே டோட்டல் ஆப்போசிட்டுங்க. அப்படியே ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. நினச்சி கூட பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்டர் கிராசிங் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. எப்படா வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்தோன்ற மாதிரி தான் தோணுது. வந்தோடனே கடைகள், ரோட்டு கடைகள், பொருட்கள், சாக்லேட்டு, ஃபோனுக்கான தேவையான ஃபோனுக்குள்ள திங்ஸு, பாருங்க ஜூஸு, சிம் கார்டு கடை நினைக்கிறது. அதான் கூட்டமாக நிற்கிறாங்க. சிம் கார்டு நம்ம வாங்கணும். சிம் கார்டு கடை தானே அது. என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஏய் என்ன கூட்டம் அது? பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க கூட்டம். ஓ வேனுக்கு கூட்டமாக நிற்கிறாங்க. நம்ம அப்படி தான் போகணுமா? பட் ரோமா ஷாப்பில் நம்ம சிம் கார்டு வாங்கலாம். ஓகே, நம்ம அப்படி தான் போகணுமா? அப்போது இந்த மாதிரி சென்டராக போகணும். ஆமாம், வாங்க. உமா ஆல்ரெடி இந்த பார்டர் கிராஸ் பண்ணியிருக்காருங்க. அதனால பிரச்சனை இல்லை. கைடு இருக்காப்புல நமக்கு, லோக்கல் கைடு ஆல்ரெடி வந்தனால. இந்த ரோமா ஷாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்குது. வி ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்கு. நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் வந்து சிம் கார்டு இருக்கும் போல். போய்ட்டு சிம் கார்டு வாங்கிக்கும். ஏன்னா யூஎஸ்லி வந்து சிம் கார்டு வாங்கலை. ஏன்னா ரோமிங் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரோமிங் நம்மள்கிட்ட ஏர்டெல்லோடது. அதான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி. பட் இங்கே ஒரு 1 வீக் மேலே இருக்கனால நெட்டு கண்டிப்பாக தேவைப்படும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஹேவ் டு பி இன் கியூ ஐ திங்க். ஸோ சிம் கார்டு நாங்கள் வாங்கலாம். இப்போது லைனில் நிற்க போகிறோம் வண்டி எடுக்கிறதுக்கு. சிம் கார்டு வாங்கினா அந்த கடையில் போய் கிரெடிட் தான் கொடுப்பாங்க. சிம் கார்டு எங்கே விற்கல அவங்க அந்த கடையில். புரிட்டோஸு, டாக்கோஸு எல்லா சாப்பாடும் கிடைக்கும் நமக்கு. லைனில் நின்றுட்டுருக்கோம். எங்கள் ஹோட்டல் வேறு எங்கேயோ போய் புக் பண்ணிட்டோம், சிட்டிக்குள்ளே புக் பண்ணாமல். வண்டி ஃபுல்லாகிட்டே இருக்குது. நின்று போதவங்க நின்று போங்க அப்படின்றாங்க. நின்று போக முடியாது அதில். பட் இங்கேருந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் காமிக்குது. ஊபரில் செக் பண்ணால் 2000 காமிக்குது நம்ம காசுக்கு டாக்ஸி. அதனால் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி வண்டியில் போகலாம். அடுத்த வண்டியில் போகலாம். அது ஆப்ஷனில் வண்டி வந்துச்சுங்க. இந்த வண்டியில் தான் போகணும் நம்ம. இப்போது Two person, yes. It's okay, no good. So Yes, big note, yeah, I know. 50. Yeah. 70. It's Yeah. 2. Thank you so much. Thank you so much. ஸோ வந்துட்டோங்க, வந்து இறங்கிட்டோம். பட் ஹோட்டல்கிட்ட வரல. இது பஸ் ஹோட்டலுக்குள்ளேயே போகல, எங்கேயோ வந்து இறங்கிட்டோம். நான் சூப்பர் மார்க்கெட். யா ஏ தேங்க்யூ. ஓ தேங்க்யூ மேம். 7-Eleven இஸ் ஹியர். ஓகே. மக்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு போய் வண்டியில் உட்காந்தார்ல நம்ம கூட. ஓ ஹியர். ஓகே ஹியர். ஓகே தேங்க்யூ ஸோ மச். 7-Eleven இங்கே இருக்குது. 7-Eleven கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெரைட்டி இருக்கும். பார்த்து நிப்பாட்டி அவன் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு போகிறான், வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இங்கே இன்னொருத்தன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓ மை காட். இங்கே தானே. தேங்க்யூ மேம். சாரி. 7-Elevenக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்ல இம்ப்ரெஷனாக இருக்குது. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க மக்கள் இங்கே சூப்பரில். இப்போ நம்ம பஸ்ஸில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 24 350 ரூபா 2 பேருக்கு. சும்மா அடுத்த தெருவில் வந்து நிப்பாட்டினதுக்கு. வெளில வந்து அந்த ரோட்டில் நிறைய கடை இருந்தது. அப்படியே வாட்டர் பாட்டில் மட்டும் 7-Elevenல வாங்கியாச்சு. பழங்கள்லாம் வைக்கிறாரு இங்கே. நான் டாக்ஸி புக் பண்ணிட்டுருக்கேன் இங்கேருந்து. 500 ரூபா அது நம்ம ஊர் காசுக்கு. பட் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. அக்செப்ட் பண்ணிட்டாங்க, வந்துட்டுருக்காரு. ஸோ டாக்ஸி வந்துட்டுங்க. ஹோலா காமிகோ. ஓகே டாக்ஸி ஏறியாச்சுங்க. இங்கேருந்து 600 ரூபா வருதுங்க.
டாக்ஸி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம தங்க போகிறது இங்கே தான் நினைக்கிறேன். கால் பண்ணுவோம். வீட்டில் பயங்கரமாக இருக்குங்க, பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் போல். ஆள் வராங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக. Hi. Fine. How about you? Good, good, thank you. From Bangkok, India. Buani from India. Uma. Uma and Buani. Kotape. Kotape. Nice to meet you. Nice to meet you. Come over. Thank you, sir, thank you. Come. Come here. Shoe. Excuse me? Shoe. Okay. Yeah, okay. This is your. Okay. This is yours. Nice, thank you, sir, thank you, perfect. ஷேர்டு நம்ம தங்கறதுக்கே நாங்கள் வந்து $100 பே பண்ணியிருக்கோம் 2 நைட்டுக்கு. $50 தூமா ஷேர்டுக்கு பாத்ரூம்க்கு. டிஜுவானா வந்தாச்சு. நாளைக்கு காலையில் நம்ம வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறோம். தூக்கம் வருது, பயங்கரமாக தூக்கம் வருது. ஏன்னா ஜிட்லாகில் இருக்கோம் எல்லாமே. உமாலாம் கத்திக்கிட்டே வந்தது காரில் தூக்கத்தில். சரி தூங்குவோம். ஹலோ கைஸ், காலை வணக்கம். டிஜுவானாவில் இருந்து காலைல ஒரு 8 மணிக்கு எழுந்துச்சுங்க. நல்ல தூக்கம். நைட்டு வேறு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தூக்கம் வரல. 2 மணி நேரம் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் நோக்கி போக போகிறோம். நம்ம நேற்று வந்த பார்டர் வந்து நமக்கு பார்டர் கிராஸ் பண்ணி வந்தோம். நம்ம இப்போ போக போகிற பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்டர். ஏன்னா கடலில் பீச் இருக்குது. அந்த பீச் பக்கத்துலேயே வந்து இந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வால் மாதிரி செஞ்சுருக்காங்க. செஞ்சு மக்கள் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக இருக்குது. அந்த இடத்துல எப்படி செக்யூரிட்டிலாம் இருக்குது, எந்த மாதிரி வந்து அந்த இடத்த அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோங்க, சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கோம். சென்டரில் ஹோட்டல் புக் பண்ணாமல் விலைக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவுட்டரில் புக் பண்ணியாச்சு. இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஆனால் இங்கேருந்து பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் 25 நிமிஷம் காமிக்குது. அதனால் ஊபரில் வந்து ஒரு 800 காமிக்குதுங்க நம்ம ஒரு காசுக்கு. அதை போட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். மெயின் ரோட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படியே நடந்து போகலாம். வித்தியாசமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் நாய் இருக்குங்க. அது நாய் எல்லா வீட்லேயும் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இவங்களுடைய பாரம்பரியமான ஒரு கல்ச்சர் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி. கரெக்டாக கேமரா ஆன் பாட்டு ஆஃப் பண்ணிட்டார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற கேஸ் அண்ட் ஆயில் வேனு. இதில் வந்து பாட்டு போட்டே ஒவ்வொரு தெருவாக போயிட்டே இருக்காது. அந்த வீடு வந்தோன்னே நிப்பாட்டி தான் இருப்பாங்க. நிப்பாட்டினோடனே வீட்டுக்கு வெளில வந்து கேஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கிறாங்க. ரீஃபில் பண்ணுறவங்க பண்ணிக்கிறாங்க. 10 கிலோ 5 கிலோ 20 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு காசு போட்டிருக்காங்க. அந்த காசுக்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறத. இங்கே பாருங்கள், ஒருத்தர் எத்தனை நாய் வச்சுருக்காரு பாருங்கள். 1 2 3 4 5 6 நாய் வச்சுருக்காருங்க. போலா இங்கே பாருங்க எத்தனை நாய் கொண்டு போகிறாரு பாருங்கள். அந்த நாய் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு இல்லைங்க. அந்த நாய் வந்து அவரோடது கிடையாதாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நாய். இப்போ எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாயை அவர் எடுத்துப்பார். பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னா அந்த பக்கத்து வீட்டு நாயை அவர் எடுத்துப்பார். இந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாதத்துக்கு $4000 வரையும் அது கிடைக்குமாமாங்க. இது வந்து இங்கே ஃபேமஸான ஒரு ஜாப் ஆகுமா. இங்கே மெக்சிகோவில் மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாய் வாக்கிங் கூட்டு போகிறதுக்காக வந்து ஒரு வேலையாக பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா $4000ன்றது பெரிய அமௌண்ட்டுங்க. வேறு லெவலுங்க. ஃப்யூச்சரில் இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாயெல்லாம் வாக்கிங் கூட்டு போகிறது, நடக்க வச்சு கூட்டு போகிறது. பாக்கெட்லேயே வந்து இது வச்சுருக்காரு. டாய்லெட் போனால் வந்து அள்ளுறதுக்கு கவர்லாம் வச்சுருக்காரு. அதை எடுத்து டக்குன்னு வந்து அள்ளிடுவது போல். ஆமாங்க, அள்ளுறாதுங்க லாஸ்ட்டில். க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காப்புல தலைவர். வேறு லெவலு ஜாபு. இப்போ நாங்கள் டாக்ஸி புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் $600 காமிக்குதுங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. கம்மியாக இருக்குது. வரும்போது வேணால் நம்ம பஸ்ஸில் வந்துடலாம். 4 நிமிஷம் காமிக்குது வண்டி வரத்துக்கு. வண்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். 121A. அவர் யாரையும் கூட்டிகிட்டு போகிறாரோ.
அவன் அவையே ட்ராப் பண்ண போகிறாரு. Then the veggie is போய் ஜப்பான் எனக்கு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷனுக்கு என்கிட்ட வந்துட்டேன். இங்கேருந்து தான் பக்கத்தில் பீச் இருக்குது பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் பீச் இருக்குதா. இந்த பீச் பக்கத்தில் தான் பார்டர் இருக்குது. நான் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தேன், ஷார்ட்லாம் எடுத்துருந்தேன். பயங்கரமாக இருக்குங்க அந்த வால் கட்டினது, ட்ரம்ப் கட்டினது. ஸோ இப்போது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே பேக்கரி இருக்குது, அங்கேயே தான் சாப்பிட்லான் இருக்கோம். Croissant. I want this one. Huh? ¿Cuál sería? Cinnamon. ¿Ves que te lo caliente? Caliente. Caliente? I don't know Spanish. English, you know? No. ఏదో ఒకటి తీసుకుందాం ఇక్కడ. ஸோ பார்த்தீங்கன்னா பன்னு வாங்கினதுக்கு சூடு பண்ணி தருவான்னு கேட்டாங்க. ஸோ ஓகே சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம ஊரில் இருக்கும் சில கடை, சின்ன பண்ணு ஒரு கடை இருக்கும், சின்னமன் அங்கே இருக்கும். சின்னமன் பண்ணு, இது சின்ன பண்ணு என்ன, லவங்கையோட தூளை போட்டு கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, விலை அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன மீலே வந்து 600 700 போட்டிருக்கு. நம்மள்ட்ட பட்ஜெட்டில்ங்க அந்த ட்ரிப்பு, ரொம்ப டைட்டில் போயிட்டுருக்கு. நம்ம ட்ரிப்பேட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரிப்பேட்டில் வந்து எல்லா படத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணனால சேவிங்ஸ் வச்சுருந்தேன். எல்லா சேவிங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டேன். 12 லட்சம் 13 லட்சத்துக்கிட்ட போட்டேன். கையில் சுத்தமாக காசு இல்லைங்க, மைனஸில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இப்போ தான் கம்பெனி ஓனாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோமா, அதனால் எதுவும் பண்ண முடியல. ட்ரிப்புக்கும் காசு இல்லை, என்ன பண்ணுறது, கஷ்டம்தான் வாழ்க்கை. இங்கே பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ண வந்துச்சு சின்னமன் பன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்கம்மா. வா செம்ம சூடாக இருக்குது. హీట్ நல்லா இருக்குமா? நல்லா இனிப்பாக இருக்குது. నేను ఇక్కడ ఉన్నాను కదా, ఆ అమ్మాయికి ఈ వీడియో చూపిస్తున్నాను. Very good, thank you. Spasiba. Spasiba ன்ற. Gracias. Spasiba ரஷ்யன். எல்லாம் கலந்து வருது மொழி. உமா பழைய வீடியோ காமிச்சாது, ஆல்ரெடி இங்கே வந்திருக்காது போன வருஷம். காமிச்சோன்னா அந்த அம்மா ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து பண்ணு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கிட்டே வந்தாச்சு. பார்டர் பக்கத்தில் பீச் இருக்குன்னு சொன்னால இந்த பீச் பக்கம் வந்துட்டோம். ஏன்னா பீச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்ட முடியல இந்த கம்பியோட வால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தான் பீச்சுக்குள்ளே ஒரு 50 மீட்டர் போயிட்டு அப்படியே நிப்பாட்டிருக்காங்க. நம்ம பக்கத்தில் போகலாம் அங்கே. ஓ மை காட், இங்கே பாருங்கள் பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது டிஜுவானா, மெக்சிகோவில் இருக்கிற லேண்ட் பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சுவர்கள் வந்து இந்த நாட்டுடைய செக்யூரிட்டிக்காகவும் இல்லை பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவும் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம நின்று பார்த்தா மட்டும்தான் தெரியும், இந்த வால் எல்லாமே பணத்துக்காகவும், இந்த வால் எல்லாமே சில பேருடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மட்டும்தான். இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து ஒவ்வொரு ₹1 $1 அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அப்படியே அந்த பக்கம் போனால் அவங்களோட லைஃபே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்கிற பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் கடல் இருக்குது, கடலுக்குள்ளே அவங்க வந்து பார்டர் போட முடியாது. பட் இந்த மாதிரி மெக்சிகோவுக்குள்ளே தான் பார்டர் போகுது. அமெரிக்காவோட பார்டரு மொத்தமாக 3100 கிலோமீட்டர் லாங்கு. பட் இந்த 3100 கிலோமீட்டருக்கும் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி செவரு போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. மொத்தமாக 1100 கிலோமீட்டருக்கு செவர்கள் கட்டப்பட்டிருக்கு. அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் 1.2 லட்சம் கோடியிலேருந்து 1.6 லட்சம் கோடி வரைக்கும் இந்த செவருக்காக மட்டுமே செலவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 1 கிலோமீட்டருக்கு இந்த கம்பி வச்சு கட்டுறதுக்கு 50 கோடியிலேருந்து 200 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா பணங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்குமா, இல்லை நிறையா பணங்களை வந்து ஆட்டையே போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, நிறைய ஸ்டீல் கம்பெனி, நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம் கம்பெனி எல்லாமே வந்து பணம் வந்து அள்ளி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 50 கோடிலேருந்து 200 கோடி இவங்க 1 கிலோமீட்டர் செலவு பண்ணது வெறும் கம்பிகளுக்கு மட்டும் கிடையாது. இங்கே உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம், லைட்டு, அதில் இருக்க கம்பிகள் எல்லாத்துக்குமே சேர்த்து தான்.
பட் இந்த 50லேருந்து 200 கோடி ஒருத்தர் சங்கு ஊதுறாரு. இவங்க சடங்கு வித்தியாசமாக இருக்காங்க, இவ்வளோ மக்களோட சடங்கு. இங்கே 50லேருந்து 200 கோடி 1 கிலோமீட்டர் செலவு பண்ணியிருக்காங்களே, அந்த பணத்தை இந்த பக்கம் கிராஸ் பண்ணவங்கள்ட்ட கொடுத்துருந்தா பயங்கரமாக வந்து அவங்க லைஃபே மாறி இருக்குங்க. ஆமாங்க, அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த அமெரிக்கா கவர்மெண்ட். ஏன்னா இருக்குது இந்த 50 கோடி 200 கோடி 1 கிலோமீட்டர் கட்டும்போது நிறையா ஃபுல்லாக 1100 கிலோமீட்டருக்கு அவங்க வந்து வால் கட்டியிருக்காங்க. கட்டும்போது எங்களுக்கு அதிகமாக செலவாகுது. நீ மெக்சிகோ ஒன்றால் தான் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக செலவாகுது, ஒன்றால் தான் அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் இமிகிரண்ட்டாக எங்கள் நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு மேலே பழைய போட்டு இவங்கள்ட்ட பணத்தை வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த நாடு நான் என்னாலாம் தர முடியாது, உனக்கு வேணால் நீ போட்டுக்கோ, என்னாலாம் உன்னோட வாலுக்கு நான் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. முக்கியமாக வந்து இந்த வால் பார்த்திங்கன்னா 1997லேருந்து இருக்காங்க இந்த கம்பிகள் வந்து. பட் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நிறைய வால்களை வந்து புதுப்பிச்சிருக்காரு, நிறைய திருப்பிடிச்சி உடஞ்சிருக்கு. அது மூலிமா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பூந்து போயிருக்காங்க. அதனால் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் மாற்றிருக்காரு நிறைய விஷயங்களை, நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த செவரு கட்டினால இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக மக்கள் இல்லீகலாக வர்றது வந்து அப்படியே கம்மியாகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இல்லீகலாக வர்றது செவரு மூலிமா வந்தவங்க மட்டும் கிடையாது, லீகலாக டூரிஸ்ட் வீசா எடுத்துகிட்டு அமெரிக்காக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு வீசாலாம் கிழிச்சு போட்டுருவாங்க. என்ன யாருனே தெரியாது, அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து மக்கள் அதிகமாக வந்து அமெரிக்காக்குள்ளே இல்லீகலாக வருது. பட் ஆனால் இந்த பக்கம் இந்த செவரை தாண்டி போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் காசு இல்லாமல் ₹1 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. பட் அவங்களால இப்படி போக முடியாது, இனிமேல் ஃபுல்லாக பிளாக்கு. இனிமேல் மட்டும் இல்லை, எப்பயுமே போக முடியாது. ஏன்னா அந்த இமிகிரண்ட்டுக்கான ரூல்ஸை வந்து ஃபுல்லாக ட்ரம்ப் வந்து மாற்றிட்டாரு. யாருமே எந்த நாட்டிலேருந்தும் அமெரிக்காவுக்கு இல்லீகலாக வந்தால் உடனே டிப்போர்ட் தான். முன்னாடி மாதிரி பாஸ்போர்ட்லாம் அமெரிக்காவில் கொடுக்கறதில்ல. பட் இது மாதிரி இல்லீகலாக வந்ததில் அதிகமாக சவுத் அமெரிக்கா கண்ட்ரியில், அதாவது மெக்சிகோ, பெனின்சுலா, பிரேசில் அந்த மாதிரி நாடுகள்லேருந்து வந்தவங்க அதிகம். அதை விட இந்த சவுத் அமெரிக்காவுடைய லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டோம்னா நம்ம தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது நம்மளால். இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டாக இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. பார்டர் கிராஸ் பண்ணால் எப்படி போனாங்க தெரியுமா? இந்த பார்டர் அடைச்சிருக்கு. ஏன்னா அப்போலேருந்து 1997லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இருக்குது. சில இடங்களில் அந்த 3100 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதில் வெறும் 1100 கிலோமீட்டர் தான் வந்து இவங்க செவரு போட்டிருக்காங்க. அந்த இடங்களில் மலைப்பகுதி இருக்கும், இல்லை ஆறுகள் ஓடிட்டுருக்கும், பயங்கரமான காடாக இருக்கும். அந்த மாதிரி பகுதிகளெலாம் சில இடத்துல வேணால் இன்னமும் இந்த மாதிரி வந்து வால் கட்டப்படலை. இந்த மாதிரி ஏஜென்சிஸ் நிறைய பேர் முன்னாடி இருந்தாங்க. ₹1 கோடி இல்லை 50 லட்சம் 60 லட்சம் பணத்தை கொடுத்து, இந்தியாவில் அவ்வளோ பணத்தை கொடுத்து இல்லீகலாக காசு இல்லாமல் இப்படி கிராஸ் பண்ணி நிறையா பேர் போயிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா நம்பர் 1, சைனா நம்பர் 2, ஸ்ரீலங்கா, இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான நாடுகள்லேருந்து, நைஜீரியாலாம் எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. பட் இந்த 50 லட்சம் ₹1 கோடிலாம் கொடுத்து அவங்க சேஃபாக அந்த பக்கம் போனாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க. பல 1000 கிலோமீட்டர் நடந்து ஒவ்வொரு நாளும் உழைச்சி 2 வருஷம் ஆகுமாங்க பார்டர் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரத்துக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்தியாவிலேருந்து தாய்லாந்து போகிறது, தாய்லாந்துலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறது, அங்கேருந்து ஆஃப்ரிக்கா போகிறது, அப்படியே மாறி 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 இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிக்குள்ளே வந்துடுவாங்களாம். வந்ததுக்கப்புறம் மெக்சிகோக்குள்ளே வந்துட்டு வீசா எடுத்து வந்துடுவாங்க. எப்படியோ எடுத்து வந்துடுவாங்க, லீகலோ இல்லீகலோ எப்படியோ வந்துடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு வீசா கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த காசு 50 லட்சம் இருந்தால் கண்டிப்பாக யூஎஸ் வீசாலாம் எடுத்துக்கலாம். பெரிய மேட்ரே இல்லை யூஎஸ் வீசா எடுக்கிறது இப்போ கூட. ஸோ இந்த மாதிரி காசு கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டு ஏஜென்சிஸ் வந்து பிடிச்சி தள்ளி அனுப்பிச்சி விட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு மினிட் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. நடுவில் எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருப்பாங்க. ஈவன் சில பேர்லாம் போகும்போது நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு அவங்க வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். இந்த ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கும், பழைய டாக்குமெண்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததை வந்து நம்ம டாக்குமெண்ட்ரி எடுத்து போகணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. அலோவ் பண்ணாலும் அவங்களுக்கு வீசா கிடைக்காதாங்க. அதனால யாருமே வர்றது கிடையாது. ரொம்ப ரொம்ப 0.1க்காக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும்.
அப்படியே இந்த பக்கம் மெக்சிகோவில், அந்த பக்கம் அமெரிக்காவில், அந்த பக்கம் ஒரு 3-4 ஹெலிகாப்டர் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் உள்ளே போக முடியாது பூந்து. சப்போஸ் அப்படி நீங்கள் பூந்து போனாலுமே அந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கேப்சர் பண்ணி பிடிச்சிடுவாங்க. அந்த பக்கம் பிடிச்சி வாப்பா தம்பி தலையை தட்டி கூட்டிகிட்டு போய் நல்லா மொத்தி அமுச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது சுச்சுவேஷன். இங்கே எத்தனை பேர் ஏஜென்சிகிட்ட காசு கொடுத்து ஏமாந்து இல்லைக்கெல்லாம் வந்து சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு ஏஜென்சி சொல்லிடுவான், நான் அவன் அமெரிக்கா கொண்டு போய் விட்டுறேன் கவலைப்படாத சொல்லியிருப்பான். பட் இங்கே வந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வந்தவங்க திருப்பி அந்த காசை கொடுக்கணும் பாருங்க. எல்லாம் கடன் வாங்கிட்டு தான் வந்துருப்பாங்க. அது எனக்கு அந்த லாஜிக்கே புரியலைங்க. நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் எப்படி அப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த காசை நம்மகிட்ட ஊரில் இருந்ததுன்னா பயங்கரமாக ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணி சம்பாதிச்சிருக்கலாம். எப்படி இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா தெரியல. ஏன்னா இது வந்து எப்படி ஒதுக்காகுதுன்னா வந்து இந்த மாதிரி இல்லீகலாக அமெரிக்காக்குள்ளே போகிறவங்க வந்து டக்குன்னு வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுவாங்க. உடனெலாம் போக முடியாது. நினச்ச மாதிரி அமெரிக்காக்குள்ளே போய் வேலையை பிடிச்சி வேலை வாங்கி சுற்றதெல்லாம் முடியாது. உள்ளே போனே போலீஸ் பிடிச்சிடுவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து எங்கள் நாட்டுக்கு போக விருப்பம் இல்லை, எங்கள் நாட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஆபத்து, என்னை கொல்றதுக்கு காத்துட்ருக்காங்க அப்படிலாம் சொல்லி அசலம் கேட்பாங்க. அசலம்னா என்ன சொல்கிறதுனா, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அசலம் கேட்பாங்க. அசலம் கேட்கும்போது அந்த நாட்டில் லீகலாக ரூல்ஸ் இருக்குங்க. அசலம் வந்து இது மாதிரி வரவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்று அங்கேயே வாழ்வாங்க. இதான் வந்து கான்செப்ட். ஆக்சுவலாக இப்போ அந்த அசலம்ன்ற மேட்டரே கிடையாது. இப்போ இந்த நாடு மட்டும் இல்லை, இதுக்கு மாதிரி யூரோப்பில் நிறைய நாடுகளில் வந்து இருந்திருக்கு. இப்போ அப்படியே ட்ரம்ப் வந்து ரூல்ஸ் இங்கே அமெரிக்காவில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உலகமே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. யாருமே இங்கே யாரும் கொடுக்குறதில்ல. இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் மேலே போட்டிருக்கு, நோ ஹியூமன் பீயிங் இஸ் இல்லீகல். சரியான ஒரு வார்த்தைங்க. என்ன தான் இந்த செவரை தாண்டி அந்த பக்கம் போனானோ அவனோட வாழ்க்கை மாறுமா அப்படின்றதுக்காக போகிறாங்க. பட் அவனை கொடுமைப்படுத்தி சில பேர்லாம் சுட்டுருவாங்களாங்க, சுட்டு கொன்றுவாங்களாம். நிறைய பேர் கடந்துருப்பாங்க. பட் எதுவுமே சொல்ல முடியாதுங்க, எதுவுமே கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாதுங்க, எதுவுமே பண்ண முடியாது. பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, இல்லீகலாக ஒருத்தன் வந்துட்டான், அவன் சுட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுட்டுருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. என்ன இருந்தாலும் அவன் கடைசியில் மனுஷனை ட்ரீட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பார்ட்ரு, ஒவ்வொரு ஜாதி மதம் எல்லாம் கொண்டு வந்து பாகுபாடாக்கி இதனால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்தீங்களா. இந்த பக்கம் 30,000 சம்பாதிக்கிறான், அந்த பக்கம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ரோடு தான். அதனால தான் காலையில் இந்த மெக்சிகோவில் இருக்கிற மக்கள், நம்ம நேற்று பார்டரில் பார்த்தோம்ல, காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்டரில் போய் லைனில் நின்று முழு நேரம் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு சாயங்காலம் அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா மெக்சிகோ மக்களுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. பட் இருந்தாலும் மெக்சிகோ மக்கள் இங்கேருந்து அங்கே போனால் இங்கே 30,000 சம்பாதிக்கிறாங்களா, அட்லீஸ்ட் அங்கே ஒரு 1.5 லட்சமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா அமெரிக்காவில் வந்து அவங்க இல்லீகலாக ஒர்க் பண்ணுறாங்க. வாட் எவர், டூரிஸ்ட்டாக மட்டும் தான் போக முடியும். டூரிஸ்ட்டாக தான் டெய்லியும் காலைல போயிட்டு ஈவினிங் டூரிஸ்ட்டாக திரும்ப வராங்க. பட் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அங்கே உள்ள அமெரிக்காவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் கிடையாது, சின்ன சின்ன வீட்டு வேலைகளுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ மக்கள் தான் வேலைக்கு வச்சுருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையான மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆள் ஹையர் பண்ணாங்கன்னா வெளியில் அமெரிக்காவில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கோ, இல்லை வீடு துடைக்கிறதுக்கோ, இல்லை ப்ளம்பிங் ஒர்க்குக்கோ, ஏதோ ஒர்க், எந்த ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்கில் ஜாப் எல்லாத்துக்குமே மெக்சிகன்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் போய் அமெரிக்காவில் இருக்கும்போது பாருங்கள், அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கு இது பெரிய காசு. இது மாதிரி தான் இங்கே உள்ள மக்களுக்கு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாருங்கள் அந்த கம்பியை, இந்த கம்பி, இதுக்கப்புறம் மெட்டல் கம்பி, அந்த பக்கம் ஃப்ரீ ஜோனு, அது கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம்னா மேலே ஹெலிகாப்டரில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வாப்பா தம்பின்னு தலையில் தட்டிட்டு கூட்டிகிட்டு போடுவாங்க. இந்த ஹெலிகாப்டர் 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு ரூட்டில். ஆட்டோ பைலட்டில் போட்டிருப்பாங்களான்னு தெரியல, ஒவ்வொன்றையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. பட் எல்லாமே ஒரு இடத்துல ஒரு மனுஷன்தான்றதை யாருமே மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாதுங்க. எல்லாம் ஆல்ரெடி எல்லா சிஸ்டம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. என்றைக்கு இதெல்லாம் மாறுமோ, என்றைக்கு இதெல்லாம் ஒன்றாகுமோன்றது சொல்லவே முடியாது. கஷ்டம். எவ்வளோ பேரோட வாழ்க்கையை இந்த கம்பி தீர்மானிக்குது பாருங்கள். மோசமில்ல.
ஸோ மக்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இந்த கம்பி இருந்தாலுமே வந்து கீழே வந்து மண் நோண்டி சுரங்க மாதிரி போட்டு அந்த பக்கம் சுரண்டி போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய வால் வந்து இந்த பக்கம் இருந்திருக்கு. சில பேர் மேலே ஏறி குதிச்சு போவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்காங்க. இதில் நிறைய படங்கள் போட்டிருக்குங்க. இந்த இதை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் இங்கே காணும் அப்படின்றத போட்டிருக்கு. ஸோ இவர் வந்து இந்த தேதியில் பிறந்தாரு, 2013 காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருடைய படங்கள் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கு. சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாமே வந்து போட்டிருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் சின்ன பையன். தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பாருங்கள் $5 லட்சம் தராங்களாமா. ஐ திங்க் மெக்சிகன் மணின்னு நினைக்கிறேன். அதுவே பெரிய அமௌண்ட் தாங்க. இங்கே பாருங்கள் இந்த வால் அப்படியே எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகி அந்த கடலில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மலை பகுதி அப்படியே போகுது. 1100 கிலோமீட்ரு. நடுவில் கேப் விட்டு இங்கேருந்து பார்க்கும்போது சீக்கிரமாக ஜம்ப் பண்ணி முடிக்கலான்னு தோணும். பட் ஜம்ப் பண்ணோடனே சொல்லி முடிஞ்சிச்சு அந்த பக்கம். ஏன்னா இனிமேல் அசலம் கிடையாது. ஃபுல்லாக வீடெலாம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் வெளிநாட்டில் சம்பாதிச்சது, அமெரிக்காவில் சம்பாதிச்சது. அங்கெல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, வில்லாலாம் பயங்கரமாக இருக்குது. வில்லா அப்பார்ட்மெண்ட்டில் வில்லா, பார்டர் பக்கத்துலேயே வில்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு கேஸ்லாம் இப்படி தான் பயன்படுத்துவாங்க போல். பாஜா கேஸ் ஆயில்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒரு பெரிய கேனில் வந்து இங்கே ரீஃபில் பண்ணி தான் நினைக்கிறேன். ரீஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு மீட்டர் வச்சுருக்காங்க. அந்த மீட்டரில் அதில் வந்து எவ்வளோ அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது கணக்கு எடுத்துப்பாங்க போல். இப்படி தான் நம்ம ஊர்லேயே வந்து நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஏன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. இதனால் டக்குனு இங்கே கட் ஆஃப் ஆயிரும், ஏதாவது டேமேஜ் உடைக்குதுன்னா கூட. இங்கே பாருங்கள் மேலே ஃபோட்டோ ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலாக ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருந்தாங்களே, அந்த நேரங்களில் வந்து இங்கேருந்து இல்லீகலாக போனவங்க, இந்த பக்கம் இல்லீகலாக போனவங்க, அந்த பக்கம் போனவங்களாம் அவங்க குடும்பத்தை பார்க்க திரும்ப வந்து மெக்சிகோக்குள்ளேயோ இல்லை வேறு நாட்டுக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டு மக்கள் வந்து மெக்சிகோவாக இருந்தால் மெக்சிகோக்கு இங்கே வந்துட்டு இந்த பார்டர் வந்துட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு இங்கே வாங்க மீட் பண்ண சொல்லிட்டு இங்கே பார்டர் திரும்ப வர வைப்பாங்க. வந்து சில இடங்களில் வந்து பேச முடியும். இந்த இடத்துல பேச முடியுமான்றது தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆனால் மீட் பண்ணுறதுக்கு தனியாக சில இடங்கள்லாம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. 200-300 கிலோமீட்டர் உள்ளே எங்கேயாவது இருக்கும். பட் அந்த மாதிரி இடங்களில் மீட் பண்ணி ஹாய் சொல்கிறது, பேசுகிறது, எப்படி இருக்கீங்கன்னு நேரில் பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போ ஆனால் வீடியோ கால் அந்த மாதிரிலாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து நேரில் பேசுகிறது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். அப்படியே கீழே நடந்து நான் பீச்சுக்கு போகிறேங்க. இப்படி தான் இல்லீகல் இமிகிரண்ட் நிறைய பேர் நடந்து போயிருப்பாங்க. கருவாடு வடை அடிக்குது பீச்சில். இங்கே பாருங்க, அந்த இடத்தோட வேலி போட்டு அடைச்சிட்டாங்க உள்ளே. அதுக்காக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் எப்படி தானே போக முடியாது. அந்த பக்கம் நேராக போனோம்னா சாண்டியாகோ பீச்சு பக்கம்தான். பட் ஆனால் பார்டர் கிராஸ் பண்ணி போக முடியாது. பயங்கரமாக இருக்குங்க பீச்சு. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டரில் ஏரியாவே மாறிடுச்சுல. சூப்பராக இருக்குது பாருங்கள் பீச். பயங்கர ஆழமாக இருக்கும் போல். அந்த பக்கம் சில தீவெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன மலைப்பகுதி மாதிரிலாம் இருக்குது உள்ள கடலுக்குள்ளே. தண்ணி கொஞ்சம் அலை அதிகமாக தான் வருது. அழகாக ஒரு டாகை வந்து கூட்டிகிட்டு வந்து பீச்சில் நடக்க விட்டு டாக் கூட பேசிகிட்ருக்காரு நாயோட. சூப்பராக இருக்குங்க அந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, அருமையாக இருக்குது.